ஆனா அண்ணா திமுக அண்ணா பேரை வச்சுக்கிட்டு அண்ணாவினுடைய உயிர்நாடி கொள்கை, அண்ணா உயிர் மூச்சு கொள்கை. நீங்க திமுகவினுடைய 50 முழக்கங்கள் கூட ஒரு படிப்படியா கலைஞர் வந்து 5 முழக்கம் சொன்னாரு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், நிறைவா வந்து மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சினாரு. இது அண்ணா வழியில் அயராது உழைப்போன்றதும் மாநில சுயாட்சி தான். அதான் அண்ணாவோட வழி. நீங்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்ன்றதும் மாநில சுயாட்சி தான். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோன்றதோ மாநிலத்துக்கான உரிமைகள் இருந்தாதான் நம்ம வறுமையை வெல்ல முடியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை தான் இந்த மாநில சுயாட்சி. அண்ணா பேரை வச்சுட்டு இவங்க உள்ளபடியே வந்து பொலிட்டிக்கலா அவங்க வந்து இதை அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க போதும் எல்லாருக்கும் தெரியும். அவங்க கூட கருத்தை பதிவு பண்ணிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த விஷயத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்து தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டை கூட்டியிருக்காரு சென்னையில. அன்றைக்கு வந்து அதுல வந்து சென்னாரெட்டி கலந்துகிட்டாரு, தேவராஜ் அரசு கலந்துகிட்டாரு, புதுச்சேரியில டி ராமச்சந்திரன் கலந்துகிட்டாரு, அப்புறம் வந்து இன்னொரு ஏகே அந்தோனி கலந்துகிட்டாரு நினைக்கிறேன். இது மாதிரி அன்றைக்கு இருந்த தென் மாநில முதல்வர்கள். அதுல வந்து மாநில உரிமைகள் பற்றி பேசினார் எம்ஜிஆர். ராமகிருஷ்ண ஹெக்டே பெங்களூர்ல கூட்டினாரு, அதுல போய் கலந்துகிட்டாரு, அதுலயும் வந்து மாநில உரிமைகள் பேசியிருக்காரு. பல முறை இந்திரா காந்தி இருக்கும் பொழுதும் மாநிலத்துக்கான உரிமையை குரல் எழுப்பினாரு. ஜெயலலிதா அம்மையார் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக ஒன்றிய காங்கிரஸ் அரசை வந்து கடுமையா எதிர்த்து சென்னையில மெரினால உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்படியெல்லாம் இவர்களுடைய தலைவர்கள் இருந்த பொழுது அதுதான் முதலமைச்சர் சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்கள் மீதும் ஜெயலலிதா அம்மையார் மீதும் அரசியல் ரீதியான மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட இது போன்ற நிலைப்பாடுகள் வருகின்ற பொழுது அவங்க உறுதியா இருந்தாங்கன்னு.